முடிவு பண்ணிட்டீங்க. தமிழ் தாய் வாழ்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் தரல. அந்த இடத்துல இருந்தவனா இவர் சொன்னார், கிரீன் ரூம்ல அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு சொன்னார், முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடணும். சொன்னது மாண்புமிகு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா. நான் சாட்சி. அவர் சொன்ன நான் சொல்றேன் சார். ஆமா சார், கண்டிப்பாக நீங்க தமிழ் தாய் வாழ்த்த பாடுங்க, அப்புறம் தேசிய கீதம் பாடுங்க, நிச்சயமா அதுக்கப்புறம் வந்தே மாதரம் கூட பாடுங்க, பண்றோம்னு சொன்னாங்க. மேடையில நிக்கிறோம், அந்த நிகழ்ச்சி நிரல் இருக்கும் பாருங்க. நான் அதை போய் கிழிச்சேன், ஏன்னா எனக்கு இவங்களை பத்தி தெரியும். கிழிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு கொடுங்க, நான் கொடுத்தோம். எல்லாம் ரெடி. நான் நிக்கிறேன், எழுந்து அப்படி அட்டென்ஷன்ல நிக்கிறேன். ஆனா மாறி அவங்க என்ன பிளான் பண்ணாங்களோ அதான் பாடினாங்க. நிகழ்ச்சி முடிந்தது. அதிகாரிகளை அழைத்து யாரை கேட்டு மாத்தினீங்க, எப்படி இது மாறிச்சு? நான் சொன்னேனே, மாண்புமிகு அமைச்சர் ஆதவ சகோதரர் சொன்னாரு. அப்ப அவங்க சொன்னாங்க, சார் 3 டிபார்ட்மெண்ட் சேர்ந்து பண்ற ஃபங்க்ஷன் இது, லோக் பவன் மதிப்பிற்குரிய ஆளுநர் அவர்களினுடைய துறை பண்ற ஃபங்க்ஷன். நீங்க பதவி பிரமாணம் முடித்த பிறகுதான் நீங்க முதலமைச்சர், பதவி பிரமாணம் எடுத்த பிறகுதான் அமைச்சர். அது எடுக்கிற வரைக்கும் நீங்க சாதாரண எம்எல்ஏக்கள் தான். அப்ப இந்த நிகழ்ச்சி அவங்க நடத்துறதுதான். ஆனாலும் நீங்கள் சொன்னதை நாங்க சொன்னோம் என்று அவர்கள் சொன்னாங்க. நான் உடனே சொன்னேன், சரி சார், இது அவங்க நடத்துற ஃபங்க்ஷனாவே இருக்கட்டும், அவங்க போட்ட ஒரு அஜெண்டாவே இருக்கட்டும். ஆனா இனி நடத்த போகிற, மீண்டும் மீண்டும் நடத்த போகிற ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் சி. ஜோசப் விஜய் நடத்த போற ஃபங்க்ஷன். இங்க தமிழுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ், தமிழுக்கு தான் முதல் இடம் என்று நான் சொன்னேன். அந்த இடத்தில் எல்லாரும் போது முதல்ல குரல் கொடுத்தது உங்க ஊரு தொகுதி, உங்க தொகுதி எம்எல்ஏ. இதுல நீங்க பெருமைப்பட